அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சட்னிங்க அல்லது இஞ்சி துவையல்னு சொல்லலாம். இந்த இஞ்சி துவையல் பார்த்திங்கனாக்கா அடையோட நீங்கள் நான் வச்சுருக்கிறேன் அடைக்கு சைடிஷாக வச்சுருக்குறேங்க. இந்த இஞ்சி துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. முக்கியமாக செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது. கர்ப்பிணிகளுக்கு வர மார்னிங் சிக்னஸ் இந்த இஞ்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சரியாக போயிடும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 50 கிராம் அளவுக்கு இஞ்சி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி நல்லா கலர் செஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா பருப்பு மிளகா கரைஞ்சிரும். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதே ஸ்டேஜில் உங்களுக்கு புளி வேணுன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை பிச்சு போட்டுக்கோங்க. நான் பின்னாடி போடுறேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் புளி தண்ணி ஊற்ற போகிறேன். அதே எண்ணெய் மீதி அந்த கடாயில் இஞ்சி வதக்கின அதே எண்ணெயே இருக்குதுங்க. அதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக உளுந்து போட்டுடலாம். போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி சட்னி இதில் ஊற்றி அடுப்பை சிம்மில் வைங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அரிசி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைன்னா இஞ்சி பச்சை வாடை அடிக்கும். இப்போது இஞ்சியில் பார்த்திங்கனாக்கா வயிற்று வலி, அஜீரண கோளாறு, வயிற்றுப்போக்கு இருந்தாலும் சரி செஞ்சு கொடுக்குங்க. இந்த இஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இஞ்சி டீ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இஞ்சி குமட்டல் வாந்தியை கட்டுப்படுத்தும். மூட்டு வலிக்கு இருக்கிறவங்க இஞ்சி தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். காலையில் இஞ்சி சாறு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியில் போயிடும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. புளி பச்சை மணம் போகட்டும், எல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான், சூப்பராக இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடையோடு வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.